அண்ட் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கான டிசைன் அண்ட் இதுவுமே வந்து அந்த பழைய விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணுது. அந்த ஓடு மாதிரி செட் போட்டு இந்த காவல் நிலையம் எப்படின்னா, இந்த படம்ல வந்து ஒரு அரசாங்கம் சார்ந்து இந்த மாதிரி போலீஸ் அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் பழைய துப்பாக்கி, அங்க இருந்த கம்யூனிகேஷன் எப்படி இருந்திருக்கும், அப்போ உள்ள ஃபோன் எப்படி இருந்திருக்கும், அங்க டெலகிராம் எப்படி பண்ணியிருப்பாங்க, அப்போ வந்து எப்படி வந்து அக்யூஸ்டை எப்படி காமிச்சிருப்பாங்க, அக்யூஸ்டை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு படத்துல. ஏன்னா எனக்கு என்னன்னா இது ஒரு சந்தை செட்டை போட்டிருக்கீங்க. அந்த ஓரமா ஒரு பொள்ளாச்சின்னு போட்டிருக்கேன். பொள்ளாச்சியில இந்த சந்தை தான் பயங்கர ஆக்சுவலா ஃபேமஸ். பொள்ளாச்சி சந்தைன்றது ஒரு ஃபேமஸான ஒரு இல்ல பொள்ளாச்சி சந்தை ஃபேமஸ். இந்த சந்தைக்கும் பொள்ளாச்சிக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ண தேவையில்லை. சந்தைன்றதுனால பொள்ளாச்சி வச்சிருக்கேன். ஏன்னா பொள்ளாச்சியில நிறைய கதைக்களம் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் தான் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து சின்ன சின்ன பொருள்களை வந்து மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்டது தான். அது மாதிரி இந்த மாதிரி போர்டுலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 1965 காலகட்டத்தில் பண்ணின போர்டு. இதெல்லாம் நாங்கள் இது மாதிரி நிறைய போர்டுகள் நிறைய வந்து அப்போ இருந்த ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், பின்னி மில்லாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எல்லா போர்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் வச்சுருப்பாங்க. எல்லாம் மெலமைன் பண்ணி இப்போ இருக்கிற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு வரைஞ்சி கலராக ஒருத்தவங்க டேஸ்ட் இருக்குல்ல, அப்படி இருக்காது. இது ஒரே இது ஒரு செராமிக் பேஸ்டு ஒரு கான்செப்ட். இது எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு ப்ளூ பேக்ரவுண்டில் ஒயிட் லெட்டரில் இருக்கும் போர்டு அந்த டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சுல்ல. ஸோ ஒரு பிராண்டிங் கூட எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அதெல்லாம் சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்.